தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்கள் மற்றும் அதிருப்தி தலைவர்களை சந்திக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரிடம் முன்வைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. எப்படி பார்க்கலாம்? இந்த தகவலை நான் நம்பல. அவர் அப்படி தெரிவிச்சார்னு எப்படி தெரியும்? ஏதோ தகவல் வெளியாயிருக்க, தகவலுடைய சோர்ஸஸ் சொல்லுங்களேன். ஒரு மீடியாங்கிற முறையில அந்த தகவலுடைய நம்பகத்தன்மை உறுதி செய்ய அந்த மீடியாவுடைய கடமை. இப்ப நியூஸ் பேப்பர்ல வரப்போ பிடிஐயா இல்லாட்டி ரிப்போர்ட்டர்லாம் அவருடைய பைலைன் எல்லாம் வரும். இதனுடைய சோர்ஸ் என்ன? அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறாங்க, பிரைவேட் டாக்ஸ். கூட போன தலைவர்களே வெளியில வந்துட்டா கூட இருக்கிற அந்த தலைவர்களுக்கே என்ன பேசினாங்கன்னு தெரியாது, என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன பேச ஒன்றும் தெரியாது. அப்ப இவங்களை மையப்படுத்தி ஒரு செய்தியா நீங்களா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி அந்த தகவல் கிடையாது? தகவலுடைய சோர்ஸ் என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா இவர் சந்திக்க வேண்டாம் வேண்டுகோள் விடுக்கிறதுக்கு முன்னாலேயே இவர் ஓபிஎஸ் சந்திக்க மாட்டேன்னு அமித்ஷா நிராகரித்து இருக்கிறார். இவர் இன்னைக்கு சொல்றான்னு நீங்க சொல்றீங்க. சொல்றதுக்கு முன்னாலே ஓபிஎஸ் அவர் சந்திக்கலையே. அவர் சந்திக்காததுக்கு அப்புறம் தானே பிரச்சனையே ஆரம்பமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தானே ஓபிஎஸ் என்டிஏல இருந்து வெளியேறுகிறாங்க. அவர்களை சந்திப்பதில்லைங்கிற முடிவை நீங்க வேண்டுகோள் விடுத்தா இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாலே அமலுக்கு வந்தாச்சு சார். இல்ல, இப்ப செங்கோட்டையன் ஒரு அதிருப்தி தலைவர் தானே. அதிருப்தி தலைவரை அவர் சந்தித்தார் இல்லையா? யாரு சந்தித்தார்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு பிஜேபியில அகில இந்திய பொறுப்பு வகிக்கிற வானதி சீனிவாசனே பிரஸ் மீட்ல கேட்டிருக்காங்க. செங்கோட்டையன் சந்தித்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? எங்க வச்சு சந்திச்சாரு? அவர்களை சந்தித்தேன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. சந்திச்ச அந்த தலைவர்கள் செங்கோட்டையனை சந்திச்சோன்னு சொல்லியிருக்காங்களா? எங்க தலைவர்கள் ஏன் அதை பத்தி எதுவும் சொல்லல? சரி, எந்த இடத்துல சந்திச்சாரு? அமித்ஷா வீட்டுல வச்சு சந்திச்சாரா? அதிகாரப்பூர்வ இல்லத்துல வச்சு சந்திச்சாரா? இல்லாட்டி அவருடைய ஆபீஸ்ல வச்சு சந்திச்சாரா? எங்க வச்சு சந்திச்சாரு? இங்க இருந்து ஹரித்வார் போறேன்னு சொன்னவரு திடீர்னு அங்க போய் அமித்ஷாவை சந்திச்சாருன்னா ஹரித்வாருக்கு போனாரா இல்லையா? சரி, அமித்ஷாவை எங்க சந்திச்சாரு? ஏன் அதுக்காக இதுக்கு முன்னால அவர் சந்தித்தப்பவும் சரி, நிர்மலா சீதாராமன் சந்தித்தப்பவும் சரி, சந்தித்த தொடர போட்டோ எல்லாம் வெளியாச்சா இல்லையா? இந்த தடவை ஏன் அவரால் போட்டோஸ் கொடுக்க முடியல? சரி, எங்கள் கருத்துக்களை எடுத்து முன்வைத்தோம் அப்படின்னு பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் சொன்னார். முன் வச்சுட்டீங்க, அதுக்கு அவர்களுடைய எதிர்வினை என்ன? அவங்க என்ன சொன்னாங்க? அது பற்றி ஏன் எதுவுமே பிரஸ் மீட்ல சொல்லல? பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கிறப்ப வேக வேகமா நடைய கட்டினாரு. அது ஏன்? இத்தனை கேள்வி இருக்கு. அதனால செங்கோட்டையன் சொன்னது மேலேயே எனக்கு நம்பிக்கை கிடையாது. மிக்க நன்றி திரு கோலாகல. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.